வீடியோவில் நம்ம வந்துட்டு ரைட் ஜாயின் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோங்க, அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா வேணும், அதை வந்துட்டு மோர் தென் ஒன் டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெட் பண்ண முடியும்னா அப்போ வந்து நம்ம ஜாயின் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரைட் ஜாயின் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, இன்னொன்று டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ இந்த எம்ப்ளாயியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கும். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸில் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட்டோட நேம் கிடைக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு டேபிள் யூஸ் பண்ணியே வந்துட்டு கெட் பண்ண முடியாது டேட்டா. ஸோ இந்த ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரைட் ஜாயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இல்லையா, ஒரு டேபிள் நேம் என்னங்க எம்ப்ளாயி, ரைட் ஜாயிண்ட் கொடுக்குறேன். இன்னொரு டேபிள் நேம் என்னங்க டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து ரைட் ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி பண்ணுறோங்க, ரெண்டு டேபிளுக்கும் காமனாக இருக்கிற ஆட்ரிபியூட், அதாவது காமனாக இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி இன்னர் ஜாயிண்ட் லெஃப்ட் ஜாயிண்ட்ல பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஆன் எம்ப்ளாயி டேபிளில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிளையும் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரைட் ஜாயின் பண்ணுறோம். ஸோ ரைட் ஜாயின்னா என்னென்ன டேட்டா வரும்னா, அதாவது எம்ப்ளாய்க்கும் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்க்கும் காமனாக இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வரும். ப்ளஸ் ரைட் சைட் கொடுத்துருக்க டேபிள் நேம் என்னங்க டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ இதில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் டேட்டாவும் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரன் பண்ணுறேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, இது மூணு வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள்லேருந்து வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு டேபிளும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எம்ப்ளாயி டேபிள், ஸோ எம்ப்ளாயி டேபிள் வந்துட்டு லெஃப்ட் சைட் கொடுத்துருக்க டேபிள் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து 5 டேட்டா நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸும் நான் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஜாயின் கொடுத்தனாவே வந்துட்டு பேசிக்காக இன்னர் ஜாயின் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற டேட்டா வரும், ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற டேட்டாஸ், அதாவது மேட்ச் ஆகிற ரோஸ் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி தான் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற காலம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி எதுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க, 101, 102, 103. ஸோ நம்ம ரைட் ஜாயின் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே ஜாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட், ரைட் சைடு இருக்கிறது ரைட். ஓகே, நம்ம ரைட் ஜாயின் கொடுத்துக்கிறதுனால ஸோ டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இந்த டேபிளில் இருக்க எல்லா டீடைல்ஸும் வரும், ப்ளஸ் காமனாக இருக்கிற டீடைல்ஸ் வரும். காமனாக எம்ப்ளாய்க்கும் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்க்கும் இருக்கிற காமனான டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ இதில் பாருங்கள் 4 டேட்டா இருக்குது, 104 இருக்குது கெமிக்கல். ஸோ இந்த இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். நம்ம குவரியில் பாருங்கள் 104 நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு காமனான டேட்டா கிடையாது. ஏன்னா வந்துட்டு எம்ப்ளாயியில் வந்துட்டு 104 இல்லை. புரியுதுங்களா? ஸோ ஆனாலும் நம்மளுக்கு குவரியில் ரைட் ஜாயின் கொடுக்கறதுனால எம்ப்ளாயி டீடைல்ஸில் வந்து அது இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அது வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம ரைட் ஜாயின் கொடுத்துருக்கிறதுனால ரைட் சைடில் இருக்கிற டேபிள் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் ஸ்டார் கொடுத்துருக்கேன், அதனால எல்லா காலம்ஸும் நம்ம வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்பெசிஃபைக் காலம்ஸ் வேணும்னா அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ஐடி, அதாவது எம்ப்ளாயி ஐடி நம்மளுக்கு வேணும், அது எந்த டேபிள் இருக்கு, எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து. ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எம்ப்ளாயி டேபிள் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நேமும் நம்மளுக்கு வரணும். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து 3 காலம்ஸ் மட்டும் வந்து வந்திருக்கு.
ஓகேங்களா? ஸோ ரைட் ஜாயினா ஒன்றும் இல்லைங்க. ஸோ பாருங்க, இது வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டீடைல்ஸ் டேபிளும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு 2 டேபிள் இருக்குது. இது எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னர் ஜாயினா நம்மளுக்கு தெரியும். ஸோ காமனாக இருக்கிற டேட்டா மட்டும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஜாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா டேட்டா வரும். இப்போ நம்ம பார்க்குறது ரைட் ஜாயின். ஸோ ரைட் சைடு இருக்க டேட்டாவை நம்மளுக்கு வரும். எம்ப்ளாய்க்கும் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்க்கும் காமனாக இருக்கிற டேட்டாவும் பிளஸ் லெஃப்ட் ஓவர் டேட்டா இந்த ரைட் ஜாயின் டேபிள், அதாவது ரைட் சைடு என்னங்க டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். ஸோ அது வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நீங்கள் PostgreSQL டியூட்டோரியல் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் PostgreSQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.